செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் நடைபெற்ற காவலர் நாள் கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காவலர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து இரவு பகலாக வேலை செய்யும் காவல்துறையினரை போற்றும் வகையில் 1859ஆம் ஆண்டு மெட்ராஸ் காவல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. செப்டம்பர் 6ஆம் தேதி ஆண்டுதோறும் காவலர் நாள் கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். அதன்படி செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் ஒருவார காலமாக காவல்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இன்று எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் முதலாம் ஆண்டு காவலர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் பரிசுகளை வழங்கினார். பின்னர் முதலமைச்சர் தலைமையில் காவலர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்திய அரசியலமைப்பின்பாலும் தமிழ்நாடு காவல்துறையினர் உயரிய நோக்கங்களின்பாலும் நான் உண்மையான ஈடுபாடும் உளமார்ந்த பற்றும் கொண்டிருப்பேன் என்று மனமாற உறுதி கூறுகின்றேன். எந்தவித அச்சமோ வெறுப்போ இன்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் நியாய உணர்வுடன் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். நிகழ்ச்சியில் பேசிய காவல் ஆணையர் அருண், சென்னையை குற்றங்கள் இல்லாத நகரமாக மாற்றுவோம் என்று கூறினார். குற்றங்களே நடக்காத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி தலைசிறந்த மாநிலமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற அவரது நோக்கத்திற்கு தமிழக காவல்துறை என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று இன்று உறுதி கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பேசிய டிஜிபி வெங்கட்ராமன், காவலர்களை பெருமைப்படுத்தும் வகையில் காவலர் நாளை அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். உலகில் இவ்வாறு பல சிறப்பு தினங்கள் கொண்டாடப்பட்டு வந்தாலும் மக்களின் பாதுகாப்பிற்காக 24 மணி நேரமும் இரவு பகல் பாராமல் அயராது உழைக்கும் தமிழ்நாடு காவலர்களுக்கு அப்படி கொண்டாடுவதற்கான ஒரு நாள் இதுவரை இல்லாமல் இருந்தது. அந்த வெற்றிடத்தை உணர்ந்து நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செப்டம்பர் 6 அன்று காவலர் தினமாக அறிவித்தது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். காவலர் தினம் எனும் பெருமைக்குரிய நாளை அறிவித்து காவல்துறை வீரர்களுக்கு சமூக அங்கீகாரம் வழங்கியதற்காக நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.